அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரமலான் சீரீஸ் 1 மெயினான 3 இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த பேட்சில் நம்ம பார்க்கலாம். இந்த சீரீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர், அது எப்படி என்ன குவான்டிட்டியில் போடலாம், பெப்பர் பவுடர், நெக்ஸ்ட் ராகி பேன்கேக் ப்ரீமிக்ஸ். இது குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரியவங்களும் இது விரும்பி சாப்பிடலாம், ஆரோக்கியமானதும் கூட. நான் இதுக்கு 1 கப் ஆஃப் சக்தி பிராண்டில் ராகி மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதே கப்பில் கோதுமை மாவு 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக ஒர்க் ஆகுது இதுக்கு. ஸோ கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன், கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன கப்பில் 1/4 கப் ஆஃப் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு 3/4 கப் ஆஃப் ஜாகிரி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை, கரும் சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட் எடுத்துருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நீங்கள் எவ்வளோ மந்த் வேணாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். கைப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? 1 ஸ்பூன் வச்சு இதை யூஸ் பண்ணி ஈரம் இல்லாமல் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் இதை வச்சு நிறைய ரெசிபீஸ் இருக்குது. ஸோ இது கூட பேக்கிங் பவுடர் ஒரு பேக்கிங் சோடா நம்ம இப்போ ஆட் பண்ணக்கூடாது. அது அந்த நல்லா உப்பி வர்றதுக்கான அந்த ஒரு இன்க்ரீடியண்ட் அந்த பேக்கிங் பவுடர் ஒரு பேக்கிங் சோடா அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நம்ம அது ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நம்ம அதை அந்த மிக்ஸ் கூட ஆட் பண்ணி எப்படி பண்ணணுங்கிற ரெசிபி உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம மெயினான இன்க்ரீடியண்ட் ரமதானுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன அப்படின்னா பெப்பர் பவுடர். ஸோ இந்த பெப்பர் பவுடர் எல்லா கிரேவியில் யூஸ் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெப்பர் பவுடர் மஸ்ட்டு. அது இருந்தால் தான் சமையலுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உடனே போய் நம்ம பொடிச்சிட்ருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் பெப்பர் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா என்ன பவுடர் அப்படின்னா மெயினாக கரம் மசாலா, கறி மசாலா சொல்லி நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா? ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற மெயினான மசாலா என்ன அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஸோ இது 3 மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதில் பட்டையை விட கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக நாங்கள் கிராம்பு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதில் அந்த குத்துற ஒரு ஃபீல் இருக்கும், அந்த கிராம்போட அந்த கார்ப்பு தன்மை. ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணி இது கூட ஏலக்காவும் போட்டு இது ஒரு பவுட்ரு பண்ணி வச்சுக்குவோம். இது கூட நாங்கள் அன்னாச்சி பூ, ஜாதிக்காய், பிரியாணி பட்டை எதுவுமே நாங்கள் சோம்பு இதெல்லாம் பிரியாணிக்கு நாங்கள் ஆடே பண்ண மாட்டோம். ஃப்ளேவர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய மண்டபத்துக்கு போய் சாப்பிட்டாலுமே இந்த பிரியாணி பவுட்ரு தான் நாங்கள் மெயினாக யூஸ் பண்ணுற ஒரு பவுடராக இருக்கும். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். ஸோ மெயின் இன்க்ரீடியன்ட்ஸான பிரியாணி மசாலா, கறி மசாலாங்கிற பிரியாணி மசாலா, பெப்பர் பவுடர் அண்ட் ராகி பேன்கேக் ப்ரீமிக்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு